ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பஜ்ஜி. நல்லா ஒரு சப்பாத்தியோட அப்புறம் இட்லி, தோசைக்குள்ளெல்லாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் ரிச் ரெசிபியும் கூட. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குடமிளகா, பன்னீர், வெங்காயம், தக்காளி அவ்வளோதான். நான் 2 குடமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் எல்லா பொருட்களையும் கூடவோ குறைச்சோ எடுத்துக்கங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஈஸியா டக்குன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துல குயிக்கா பண்ணிரலாம். இதில நெறைய புரோட்டீன் இருக்கிறதால, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் ஸ்கூலுக்கு பண்ணி குடுக்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிரலாம். அடுப்புல கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளிய உள்ள சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளி கூடவே சேர்த்தோம்னா, சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நம்ம சப்பாத்தியோட ரோல் பண்ணி குடுக்கும்போது, சப்பாத்தி ட்ரை ஆகாம நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த ரெசிபிய வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட டக்குன்னு இந்த ரெசிபிய பண்ணி, ஆளுக்கு 2, 2 சப்பாத்திய குடுத்துறலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அதே சமயத்தில நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நெறைய புரோட்டீன் இருக்கிறதால, இந்த ரெசிபிய வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குடமிளகாயில உள்ள விதையெல்லாம் நான் எடுத்துட்டு, நீட்டா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி வதங்குற நேரத்தில நம்ம இந்த குடமிளகாய இந்த மாரி சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணிக்கிட்டோம்னா, ஈஸியா வதங்கிரும். சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இத நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய உள்ள சேர்த்துட்டு, குடமிளகாயையும் நல்லா வதக்கிறலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, நைட்டு டின்னருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா காலையில பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கும். நல்லா தோசை கூட உள்ள இந்த ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் மாரி பண்ணி குடுத்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு தொறந்தேன். நல்லா இந்த கேப்சிகம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பன்னீர் புஜ்ஜிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சமா கறி மசால் தூள். நான் வந்து கடையில விக்கிற கறி மசால் தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சக்திலேயும் கிடைக்குது, ஆச்சிலேயும் கிடைக்குது. உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னாலும் இந்த கறி மசால் பவுடர் வி வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு தொறந்தோம்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில நான் பன்னீர நல்லா உதுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில நம்ம உதுத்து வச்சிருக்க, அதாவது கிரேட் பண்ணி வச்சிருக்க பன்னீர உள்ள சேர்த்துக்கலாம். ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில பண்ணிரலாம். பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டோம்னா, பன்னீரோட நல்லா மசாலாலாம் நல்லா கம்பைன் ஆகி, நல்லா நமக்கு டேஸ்ட்டா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபிங்க. இந்த ரெசிபிய கண்டிப்பா ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்ட்டு இந்த ஸ்டேஜில செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தல. உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னுமே ஒரு 1 நிமிஷம் மூடி தொறந்தோம்னா பர்ஃபெக்டான பன்னீர் புஜ்ஜி குயிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்ல சப்பாத்தியோட நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இன்னும் டேஸ்ட்டுக்கு, ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வித் பன்னீர் பஜ்ஜி தான். ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி. சப்பாத்தி இந்த பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்விங்க்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.